எங்கள் வீட்டில் இருக்கிற வாஷிங் மிஷினை வந்து மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணுவேன். அப்போ தான் வந்து நமக்கு மிஷின் வந்து நல்ல லைஃப்பும் வரும், துணியும் நல்லாவே வந்து நமக்கு வாஷ் பண்ணி கிடைக்கும். அது வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரெயின் ஃபில்டர், அப்புறம் வந்து ட்ரெயின் வந்து டியூப் இருக்கும். இது என்ன பர்பஸ் அப்படின்னா, நமக்கு வந்து அவுட்டரில் வெளியில் போகிற தண்ணி வந்து இதில் வந்து ஃபில்டர் ஆகிட்டு தான் நமக்கு போகும். அப்போ நம்ம வந்து ட்ரெஸ்ஸில் ஏதாவது மறந்து காயினோ, சேஃப்டி பின், அப்புறம் சாக்லேட் கவர் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா இதில் ஃபில்டர் ஆகிட்டு வெளியே போகும். ஸோ இதே நம்ம அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். நமக்கு அப்போ வந்து பிளாக் ஆகாது. நமக்கு மிஷின் வந்து சீக்கிரமாக வந்து ப்ராப்ளம் வராது. லைஃப் லாங் நமக்கு நல்லா ஓடும். அதனால் இதையும் மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து டீப் க்ளீன் பண்ணி ஆகணும். இதில் வந்து நல்ல ப்ரஷ் போட்டு ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு எல்லா மிஷின்லேயுமே இந்த மாதிரி இருக்கும். நம்ம ரிமூவ் பண்ணிட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் அதை ஃபிக்ஸ் பண்ணிடணும். அப்புறமா லிக்விட் ட்ரேலையுமே கூட வந்து இதை வந்து நான் எப்போ துணி போட்டாலும் இதை வந்து லைட்டாக வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் போடுறனால ரொம்ப அதை வந்து அதில் அழுக்கு சேரலை. மேக்ஸிமம் வந்து இந்த டியூப்பில் தான் நமக்கு நிறைய வந்து பிளாக் கலரில் அப்படியே வந்து ஒரு மாதிரி அழுக்கு வந்து நமக்கு படியும். எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். டெய்லியுமே தொடச்சாலுமே ஒவ்வொரு வாட்டி நம்ம துணி போடும்போதும் அதில் இருக்கும். அதனால் வந்து இதையும் கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும். அது வந்து ஒரு ஈஸியாக குயிக்காக ஒரு ரெமடிஸ் வந்து வினிகர் வந்து சோடா உப்பு, இதை வந்து ரெண்டுமே நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பழைய ப்ரஷ் வச்சுட்டு நம்ம வந்து ஓவராலாக அந்த சைடில் இருக்க டியூப்பில் எல்லாமே நான் வந்து ஃபஸ்ட்டு நல்லா வந்து நீட்டாக ப்ரஷ் பண்ணி நல்லா வந்து க்ளீன் பண்ணிடுவேன். இதே வந்து நம்ம வந்து இந்த ட்ரெயின் ஃபில்டர்லேயும் போட்டு க்ளீன் பண்ணலாம். அப்புறம் வந்து லிக்விட் போட்டு ட்ரேலையுமே வந்து நம்ம வந்து போட்டு நல்லா நீட் பண்ணிடலாம். நீட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வந்து தொடச்சிட்டு இதுக்கப்புறம் இந்த மிஷின் வாங்கி நான் 2 வருஷம் ஆகிட்டு இருந்தாலும் அந்த ஸ்டிக்கர்ஸ் மேலே இருக்க ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணாமல் அப்படியே தான் இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம இதுலேயுமே வந்து நல்லா வந்து சோடா உப்பு வினிகர் போட்டு நல்லா நீட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிடணும். இது அமேசானில் வாங்கினது வாஷிங் மிஷின் டேப்லெட்டு. இதில் வந்து 90 டேப்லெட் இருக்கும். அது நமக்கு 200 ருபீஸ்க்கு தான் நமக்கு கிடைக்கிது. ஒரு 2 டேப்லெட் மட்டும் நம்ம இதில் வந்து போட்டுட்டு மிஷின்லேயே வந்து நமக்கு வந்து டப் க்ளீன் அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்கும். நம்ம போட்டுட்டு நார்மலாக க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே வேறு எந்த இதுவும் போடக்கூடாது. நம்ம ஆப்ஷன் மட்டும் வச்சிட்டோன்னா கரெக்டாக அது வந்து ஒரு 1.5 மணி நேரம் நல்லா வந்து நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி நமக்கு வந்து கொடுத்துரும். எந்த ஒரு ஸ்மெல் எதுவுமே இருக்காது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து புது மிஷின் மாதிரி ஆயிரும். இப்போ ஆஃப்டர் க்ளீனிங்கும் நம்ம மிஷினை பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நீட்டாகிடுச்சு. மெயினாக இதில் வந்து எந்த ஒரு அழுக்கும் இல்லை, அப்படியே வந்து நீட்டாக ஆகிடுச்சு இந்த டியூப் எல்லாமே. இந்த மாதிரி நம்ம வந்து தொடர்ந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்தால் நம்ம மிஷினும் நமக்கு சூப்பராக இருக்கும். வெளியில் டோர் எல்லாமே வந்து நம்ம ஃபைபர் கிளாத் வச்சு நல்லா வந்து தொடச்சிட்டோன்னா எந்த ஸ்க்ராச்சஸும் இல்லாமல் சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.